ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க ஷிவர் மீ டிம்பர்ஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு ஹாரர் படமாக எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி இந்த படம் பார்த்தீங்கன்னா 1986 காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. அதாவது நம்ம கார்ட்டூனில் பழக்கப்பட்ட பாப்பாயி கேரக்டரை இதில் அப்படியே ஒரு ஹாரர் எலிமெண்ட்டாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப்புக்காக காட்டுக்குள்ளே வராங்க. வந்து அங்கே ஜாலியாக ஃபன்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நடுவில் பூந்து பாப்பாயி இவங்களை அட்டாக் பண்ண பார்க்கு. அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன, இவங்க அங்கேருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவிட்டி பற்றி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பாக இவங்க 80s காலகட்டத்தை காமிச்சதா இருக்கலாம். அது ரொம்பவே நீட்டாகவே காமிச்சிருந்தாங்க. அன்னைக்கு டேட்டுக்கு ஹாரர் சூழ்நிலை எப்படி இருந்ததோ அதை தான் மையமாக வச்சு இந்த படத்தையும் பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி படத்தில் வர ஒரு சில ஹாரர் மூவ்மெண்ட்ஸ் நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். ஆனால் எல்லா இடத்துலையும் ஒர்க் அவுட் ஆயிருக்கா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அதே மாதிரி இவங்க பண்ணியிருக்க காமெடி போர்ஷன்ஸும் அங்கங்கே ஓரளவு நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதே மாதிரி ஆனால் என்ன, இவங்க பாப்பாயை வச்சு அது பண்ணியிருக்க விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ஒர்க் அவுட் ஆகலாம், பலருக்கு இது காமெடியாக இருக்கவும் தான் செய்யும். இந்த படத்தை டெக்னிக்கலே பார்த்தீங்கன்னா ஓரளவு நீட்டாக இருக்குது. ஒரு மினிமம் பட்ஜெட் படம் தான். இந்த படத்தோட நெகட்டிவ் பற்றி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே தான். படம் பயங்கர ஸ்லோவாக போகுது. அது மட்டும் இல்லாமல் யார் கேரக்டருமே பெருசாக எழுதலை. யாரோடையும் மிங்கிலாக உட்காந்து படத்தை பார்க்க முடியல. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒரு சில இடங்கள் தான் அந்த ஹாரர் மூமெண்ட்ஸ் நல்லா இருக்கே தவிர மற்ற இடங்களில் பயங்கர கிரிஞ்சாக இருக்குன்னே சொல்லலாம். மொத்தத்தில் என் கிட்டே கேட்டிங்கன்னா இந்த படம் ஒரு பிளாவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்ம ரேட்டிங் கேட்டிங்கன்னா 10க்கு 4 மார்க் கொடுக்கலாம். படத்தில் அடல் கண்டென்ட் இருக்குது. ஸோ ஃபேமிலியோட பார்க்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.